வீர வணக்கம். இந்திய மக்கள் மொழி, இனம், மதம் ஆகியவற்றால் வேறுபட்டு உள்ளனர். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், பக்ரீத், ஓணம், உகாதி மற்றும் ஹோலி முதலிய விழாக்களை கொண்டாடுகின்றனர். ஆனால் நம் பாரத மக்கள் அனைவரும் ஒரு மனதுடன் கொண்டாடும் விழாக்களில் ஒன்று சுதந்திர தின விழாவாகும். அனைவருக்கும் என் உள்ளம் கனிந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆடுவோமே பள்ளு ஆடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடி மகிழ்ந்தார் அன்று பாரதி. அவர் காணாத சுதந்திரத்தை நாம் இன்று கண்டு கழித்து மகிழ்கிறோம். 1947ஆம் ஆண்டு நாம் விடுதலை அடைந்தோம். விடுதலை அடைந்த ஆகஸ்ட் 15ஆம் நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறோம். இக்கொண்டாட்டமே நம் தேசிய திருநாளாகும். அந்நிய ஆதிக்கத்தில் அடிமை சிறையில் அல்லலுற்ற நாம் இன்று அச்சமின்றி உவகை போட்டு வாழ்வது நாம் பெற்ற சுதந்திரத்தால் தான். இது தியாகச் சுடர்களின் பரிசு. வருங்கால தலைமுறையினருக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்த ஆன்றோர்களின் காணிக்கை. மக்கள் மனதை ஒற்றுமைப்படுத்திய மகா சரித்திரம். கிபி 1600 அடியெடுத்து வைத்த ஆங்கிலேயர் கம்பெனி ஆட்சியின் மூலமும் நேரடி ஆட்சியின் மூலமும் நம்மை அடிமைப்படுத்தினர். நம்மை பிரித்து நமக்கு எதிராக சதி செய்து நாடு முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். இதை உணர்ந்த பாரதி, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று அன்னை விலங்குகள் போகும் என்று குமரினார். இந்த நிலை மாறிட பல அரும்பெரும் வீரர்களும் இம்மண் உலகில் உதித்தனர். மகாத்மா காந்தி உட்பட எண்ணற்ற பெரியோர்களும் பாடுபட்டனர். அவர்களுள் வடக்கே நேரு, திலகர், பட்டேல், நேதாஜி போன்றோரும், தமிழகத்தில் வாஞ்சிநாதன், சிவா, வ.உ.சி. போன்றோரும், தாகூர், பாரதி, கவிமணி, நாமக்கல் போன்றோரும் குறிப்பிடத்தக்கவர்கள். மலைப்பகுதியில் வாழ்ந்த சத்ரபதி சிவாஜி ஒரு சாதாரண சிறுவன். அவன் 17 வீரர்களை கொண்டு படை திரட்டி முதல் கோட்டையை தன் 17ஆம் வயதில் பிடித்தான். பின் 35 வயதிற்குள் 20 கோட்டைகளுக்கு மேல் அவன் வசப்பட்டது. வியப்பான இந்த வெற்றிக்கு காரணம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஆகும். இத்தகைய நம்பிக்கை நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இருந்தது. அதனால் தான் நாம் இன்று சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் பெறுவதற்காக தன்னலமற்ற தியாகிகள் இழந்தது கொஞ்சமா? சொத்து, சுகம், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் துறந்து என்று நம் பாரத அன்னையின் கை விலங்குகள் போகும் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் நம் நாட்டு தலைவர்கள். ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தவர்களில் நம் தமிழ்நாட்டில் புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள் போன்றோரும், வடக்கே ஜான்சி ராணியும் குறிப்பிடத்தக்கவர்கள். மிதவாதம், தீவிரவாதம் என்னும் வழிகளில் ஆங்கிலேயரை எதிர்த்தாலும் இரண்டிற்கும் ஒரே குறிக்கோள் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான். பல்வேறு முழக்கங்களும் போராட்டத்தில் எழுந்தன. காந்தியடிகளின் செய் அல்லது செத்து மடி என்ற கோஷமும், நேதாஜியின் தில்லி சலோ வந்தே மாதரம் என்ற கோஷமும் உச்ச நிலை அடைந்து இறுதியில் ஆங்கிலேயர் இந்தியரின் பெருமையை உணர்ந்தனர். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த நாள் இந்திய சரித்திரத்தின் பொன்னான நன்னாளாகும். நம் இந்திய நாடு உலகில் உரிமை பெற்ற நாடாக ஒளி வீசத் தொடங்கியது. நாம் உரிமையுடன் வாழ வழிவகுத்த முன்னோர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறவே உரிமை நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுதந்திர திருநாள் பாரதம் எங்கும் கொண்டாடப்படுகின்றது. டெல்லி செங்கோட்டையில் நமது தேசிய கொடியை பறக்கவிட்டார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இது தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. பாரத பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். மாநிலங்களில் ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் கொடியை ஏற்றுவார். முப்படை அணிவகுப்பும் பல்வேறு ஊர்வலமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இவ்விழாவில் உலக தலைவர்களும் தூதுவர்களும் கலந்து கொள்வர். அரசு அலுவலகங்கள்
மற்றும் கல்வி கூடங்களிலும் மக்கள் திரண்டு நாட்டுக் கொடியை ஏற்றி தியாகிகளை போற்றி புகழ்வர். மாணவர்களுக்கு சுதந்திரத்தின் பெருமையை உணர்த்தவே பள்ளிகளில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாம் இருக்கும் நாடு நமதென்பதை அறிந்தோம், அது நமக்கு உரிமையா என்பதையும் அறிந்தோம். இப்படி நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று தண்ணீர் விட்டு சுதந்திர பயிர் வளர்த்தோம். அப்பயிரை இன்று ஜாதி மதம் என்ற நரி கூட்டங்கள் அளிக்காமல், லஞ்சம் கொலை கொள்ளை என்ற ஓநாய்கள் மிதித்து துவைக்காமல், தண்ணீர் சிந்தி செந்நீர் சிந்தி பெற்ற சுதந்திரம் ஒழியாமல் காப்பது நமது கடமையும் பொறுப்பும் ஆகும். எதிர்கால இந்திய தூண்களே நீங்கள் எழுங்கள், இனி உங்கள் கைகளில் நம்பிக்கையுடன் நம் பாரதம். சரித்திர பயிற்சி போல் என்றார் பாரதி. நம் தாய் நாட்டின் பலம் பெருமைகளையும் உள்ளம் பூரிக்கும் வீர நினைவுகளையும் நாம் இழந்துவிடக் கூடாது. ஆயிரம் ஆயிரம் தியாகிகளின் தியாகத்தால் நாடு விடுதலை பெற்றது. நாம் இன்று உரிமை பெற்ற மனிதர்களால் உழவி வருகின்றோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் பெற உறுதியில் எரிவதுண்டோ என்று மகாகவியின் வரிகள் ரத்தங்களை சிந்தி பெற்ற சுதந்திரத்தை எண்ணி பார்க்க வைக்கிறது. அயராக உழைப்பினாலும் விடா முயற்சியாலும் தன்னம்பிக்கையோடு போராடி பெற்றது நம் சுதந்திரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை. சுதந்திர தின விழாவை நாட்டு விழா என்று நினைக்காமல் நமது வீட்டு விழாவை போல் நினைத்து கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, நம் நாட்டில் விலைமதிக்க முடியாத செல்வங்களான கலையும் கவிதையும் வலிமையும் அறிவும் பற்றி போய்விடவில்லை. அவை நமக்குள் ஆழ்ந்து கிடக்கின்றது. அந்த சக்திகளை நாம் வெளிக்கொணர்ந்து ஆக்க சக்திகளாக